என்னாச்சு கண்மணி? அம்மாவும் சித்தி எந்திரிச்சிட்டாங்களா? இல்லங்க, தூக்கத்திலேயே புலம்புறாங்க. சரி சரி சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? ஒண்ணுல, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு தூக்கம் வந்துடும், அதுக்கு தான். அப்போ பேசுங்க. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. பேசுறதுக்கா விஷயம் இல்ல. சரி, நீயே ஆரம்பி. இல்ல, நாளைக்கு வேலை எதுவும். ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இறகை போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையிலே, குழந்தை போலே தவழ்கிறேனே உந்தன் பார்வை தீண்டையிலே, தொலையாமல் தொலைந்தேனே உன் கைகள் என்னை தொட்டதும், கரையாமல் கரைந்தேனே உன் மூச்சு காற்று பட்டதும், அநியாய காதல் வந்தது, அடங்காத ஆசை தந்தது, எனக்குள்ளே ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும், என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும். என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கமும், கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை. ஓ, என் மீதிலே உன் வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன், அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. ஓ, நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே, தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதே. ஏங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியும். என்ன இவ போன் பேசிட்டு இருக்காளா? என்னாச்சு? ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரலையா? விடிஞ்சிருச்சுடி. சரி கண்மணி, நான் அப்புறம் பேசுறேன். சரிங்க சரிங்க. சிரிக்காத. என்னதான் பொண்டாட்டி மேல ஆசைனாலும் காதல்னாலும் அதுக்கு நீ இப்படியா? ராத்திரி ஆரம்பிச்சு பொழுது விடிஞ்சது கூட தெரியாம விடிய விடிய பேசிருக்கீங்க. என்னப்பா, ஏதாவது உலக சாதனை பண்ண போறீங்களா? இல்லடா, அது டேய் கார்த்தி, ரூம்ல அயன் பாக்ஸ் வச்சிருந்தேன், காணோம். நீ எடுத்தியா? இந்தா, இதுல அயன் பண்ணு, 3 சட்டை அயன் பண்ணலாம். செம்ம சூடா இருக்கு. என்னடா சொல்றாங்க? அது ஒண்ணு இல்லைண்ணே, கொடுங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஒரே குழப்பமா இருக்கே. டேய் அன்பு, வர வர உன் மூஞ்சில தேஜஸ் கூட்டிக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன, எல்லாம் கண்மணி மேஜிக் தான். ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. கண்மணி வீட்டுக்கு போறோம், பொண்டாட்டி கூட்டிட்டு வரோம். அதுக்கப்புறம் ஃபுல் என்ஜாய் 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 தான். அப்பாடா, ஒரு வழியா ஓடி போச்சு ஆடி. இனிமே எங்களை யாரும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு விடுதலை. ஏய், என்னடி என்னமா இத்தனை நாள் ஜெயில இருந்த மாதிரியே பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிற மாதிரி வருமாக்கா? அவர் கூட இருந்தா பார்க்கு, பீச், சினிமா, ஹோட்டல்னு ஆசையா கூட்டிட்டு போவாரு. நீங்க இருந்தா என்ன பண்ணுவ? வாடி, தோ அங்காளம்மன் கோயில கூழ் ஊத்திட்டு வரலான்னு கூப்பிடுவ. அப்புறம் எப்படி இந்த வீட்டுல தங்குவா? கரெக்டா சொன்ன, சூப்பர் சித்தி. ஏன் கண்மணி,
நீங்க இருந்த வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டீங்களான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அங்க போனா என்னையும் இதே மாதிரி விசாரிப்பியா? நான் ஏன் விசாரிக்கிறேன்? ஆ? என்னடி இப்படி சொல்லிட்ட? மா, உன்னை பாத்துக்க தான் சித்தி இருக்காங்க. அவர் அங்க நான் மட்டும் தானே பாத்துக்க முடியும். பாத்தியாடி இவள புருஷன் வந்ததுக்கு அப்புறம் பெத்த அம்மாவையே மறந்துட்டா. அக்கா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? சும்மா இரு. இந்தா இத புடி, நான் அவளுக்கு வளையல் போட்டு விடுறேன். பாத்தியா, உனக்கு பிடிக்கும்ல? அக்கா அதை கொடு, திரும்ப. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஏங்கா, இப்ப புரியுதா மாப்பிள்ளையே இவளே சுத்தி சுத்தி வராருன்னு? சித்தி, பார்த்து கண்மணி, மாப்பிள்ளை வந்ததும் உன்னை பார்த்து மயங்கி விழுந்துட போறாரு. ஏ வெண்ணிலா, என்ன உன் ஆளு ஜம்முன ஹீரோ மாதிரி வராரு? அதானே, இதுவரைக்கும் இவனை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. செம்ம ஸ்டைலா இருக்கானே. ஆனா என்னன்னு அது? நிஜமா நீதானா? ஒரு நிமிஷம் இரு, கிள்ளி பாத்துக்கிறேன். நிஜம்தான். என்ன ஆளே வேற மாதிரி இருக்கே. என்ன அப்படியே படத்துல நடிக்கிற ஹீரோ மாதிரியே இருக்க. கண்ணாடி ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கு. காமி. டேய், என்னடா? சரி சரி சரி. அண்ணா, தம்பி எப்படி இருக்க? சூப்பரா இருக்குடா. ஒண்ணு வேண்டாம். டேய், இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் டே வரா? இன்னைக்கு உன் பிறந்த நாள் கூட இல்லையே. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்ல, ஆனா ஆவணிக்கு பிறந்த நாள். அது யாரு பாவனி? எனக்கு தெரியாத தாவணி. பாவனி இல்லடா, ஆவணி. ஆஹா. அதான் யாருன்னு கேக்குறோம். அண்ணி, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? பிக் மம்மி, எனக்கு தெரியாம நீங்க அன்பண்ணன் கூட சேர்ந்து எனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை பேரு ஆவணி, கரெக்டா? ஐயோ இல்லடா, இல்லையா? நீங்க எல்லாருமே வேஸ்ட். அன்பை தவிர ஒருத்தருக்கும் இந்த வீட்ல தமிழ் மாசத்தோட பேரே தெரியல. ஆடி போனா ஆவணி, அதத்தான் அவன் சொல்றான். அது ஆடி போனா ஆவணி. அது டேய், அது எதுக்கு இப்ப சொல்றான்? ஐயோ, ஏன்னா நேத்தோட ஆடி மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆவணி 1. அதனால ஆடி மாசம் என் கூட தங்க கூடாதுன்னு அவளோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச கண்மணிய இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேனே, அதுக்காகத்தான். விவரமா தான் இருக்கான். ஆனா நீ ரெடியா இருக்கத பார்த்தா அண்ணிய டைரக்டா இங்க கூட்டு வர மாதிரி தெரியலையே. அப்படியே அங்க இருந்து எங்கயோ வெளியே கூட்டு போற மாதிரில இருக்கு, கரெக்டா? அது எனக்கே தெரியாதுடா.